அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி. இந்த பன்னீர் கிரேவி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன், பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கூடவே 1 கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் பட்டரும் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கு பிறகு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தோடைய கலர் மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சாப்பரில் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தயிர் கலவை செஞ்சு போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவை சிம்மில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும், கலர் மாறிடக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 3/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 கப் தயிர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க, கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். இப்போது நம்ம சிம்மில் வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு. இப்போது அதையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கலக்கி வச்சுருந்த தயிர் கலவையை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா திக்காக இருந்தால் தான் சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நிறைய தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை. உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போகி திக்காயிடுச்சு. இதோட கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பன்னீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிர்த்து இதோடு சேர்த்துக்கோங்க. இது நான் வீட்டில் பண்ண பன்னீர் தான். இதை நான் வந்து நல்லா உதிர்த்தே தான், நான் ஷேப் பண்ணலை, அப்படியே பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போகி தயாராகிடுச்சு. பன்னீரை சேர்த்ததுக்கு பிறகு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டோன்னாவே போதும், நம்மளோட கிரேவி வந்து ரெடி. இப்போது இதை வந்து சப்பாத்தியும் பூரியோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பூரிக்கு தான் சர்வ் பண்ணியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. செய்யறதும் ரொம்பவே சிம்பிள். இந்த டிஷ்ஷை நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த டிஷ்ஷோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.